இருக்கப்பா இருக்கு. அதான் வெட்டிக்கிட்டு இருக்கல்ல. ஓ, நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இன்ஜின்ல கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்ட ஒரு தெருவுக்கே வருமியா? யோ, ஒரு கிலோ நெஞ்சு கறி போடியா? என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி. ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டியா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா? மூலக்கறி போடியா? ஓ, முதல்ல நான் தான் மூலக்கறி கேட்டேன். எனக்கு தான் வேணும். இருக்கிறது ஒழுங்கும் இல்ல. நீயும் கேக்குற, அவனும் கேக்குற. நான் யாருக்கும் குடிக்கிறேன். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். ஐயோ பூதம். அவருக்கு தான் மூளை இல்ல. அவருக்கா கொடுத்துரு. அடியே என் பொண்டாட்டி. காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க, இத வரேன். யார் அது இந்த நேரத்துல கதவை தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. நம்ம சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க, அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ, வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தா கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா, 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 சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தான், போன தடவை வந்தப்பவே கேட்கன்னு நினைச்சேன். என்ன ஒரே பொம்பளை குழந்தை நிறுத்திட்டீங்க? இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா. என்னங்க, நான் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. இருக்கிறது 3 பேர். அதுக்கு இவ்வளவு வேலை. எப்பதான் அக்கடான்னு படுக்க போறோமோ? என்னங்க, குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து படுங்க. என்னால எழுந்திருச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். அம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா. என்னம்மா சொல்லு. பாத்ரூம் போணுமா? போறான்டா போய் தொலைய. இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இதுங்கெல்லாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல.
என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்று தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான களிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் என்ன சில்லுன்னு இருக்கியே? வெள்ளம் வெள்ளம், காவேரி, கங்கை, யமுனா, ஓடியா ஓடியாங்கோ. என்னங்க என்னாச்சு? வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? காவேரி, வெள்ளம் வெள்ளம். சுமதி உள்ள என்ன சுமதியா? உள்ள இருக்காளா? சுமதி, சுமதி, சுமதி. வீட்டுக்குள்ள வெள்ளம். ஓடியா சுமதி. காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ, இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். 1000 தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கா. ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கு எல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்களே தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கேன்டி. என்னதுங்க? நம்ம பக்கத்து வீட்டு முரளியை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க, பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்னடி இழுக்கிற? இருந்தாலும் 1000 காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ? கொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாபு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோணுனா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பனாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பம் கறிவித்த குடும்பம் என்னது. இதனும் வேணாங்க. என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா. ஆமா, எவ்வளவு நவாபு பரம்பரையில பிறந்தவ இருப்பா, அவளை போய் கொஞ்சுங்க. அடியே, ஒரு கணக்குக்கு சொன்னேன். கடைசி நேரத்துல கொஞ்சி வைக்க ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது, புரியுதா? ஆத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு, இல்லன்னா ஆடவா சோதிச்சுட்டியாடா. எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன். அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? அறாமணிய நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா? அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற. இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெலிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்காமே விளையாட்டே. பூச்செரிச்ச மண்டையா, பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அதோட நிறுத்திக்க. அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கிறான். 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு குடுக்கற மந்திரிங்க. மூஞ்சிங்களை பாரு, இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்கத்தை பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு பிடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போடி உள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு விடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குற. கண்ணா, இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. எங்க ஓட்டு நிறுத்துக்கடா. நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா? அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்குங்கிறீங்க? மத்தவங்க கிட்ட கேளுங்கடா.
தலைவா, எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேட்கறேன் பாருங்க. இவன் என்ன ஓட்டு கேட்க போறா, பிச்சை கேட்க போற மாதிரியே போறான். அதோ நிக்கிறாரே எங்க தலைவர், அவருக்கு தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்காய் மாதிரி இருக்க, உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏங்க அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேட்கற லட்சணமா இது? நல்லா பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்றேன், ஓட்டு போடா. போடா, போய் ஓட்டு கேளுங்கடா. போங்கடா. வணக்கம். என்ன தேன் பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு. அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனை ஒப்பிடுறேன். வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். கட்டெரும்பு போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்தா பையா. என்னடா அது? அம்மா, என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அதை ஏயா கேக்குற? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு. பால் வாங்க போறேன். மா, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ஒப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். நீ தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏயா அலையிற? பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கணும் அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ தான் வீதி வீதியா அலையிற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறா பாரு, அவளை சொல்லணும். நல்லா கேட்க. 3 தடவையா? 4 தடவையா? 4 தடவை தலையில வந்துட்டாரு. என்னடா இங்க சண்டை? இல்ல தலையில, நீ பஞ்சாயத்து தேர்தல்ல 3 தடவை மண்ணை கவிக்கினேன்னு நான் சொல்றேன். 4 தடவைன்றான். நீ நான் ஜெயிக்கிறத கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க மண்ணை கவர்றத கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை பார்க்கல, உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய், பாத்தியாடா நிலைமைய? என்ன நிலைமை? சஸ்பெண்டா. இந்த ஆளுகிட்ட ஏதாவது ஒண்ணு செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணும். ஐயா பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க, ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான்யா. சாப்பிட்டு 4 நாளாச்சு, தேடி அலைகிறேன், பசிக்குது, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏம்பா, இந்த ஆளை நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா, கூட்டுக்கு போனா என்னன்றா? அட, அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு அதை நாம சமாளிக்க வேணும். உன் பசி ஆத்தணும், அவ்வளவுதானே? யார் எதை சொன்னாலும் இப்படி தலையை ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா, தலை தனியா வந்துட்டு போகுது, மெதுவா இப்படி. அதேதான் ஓட்டிட்டு வாங்க. ஓ, அடேங்க அப்பா! சிக்கனு, மட்டனு, மீன், வடை, ஜாங்கிரி. என்ன இது மில்கி ஹோட்டல்ல நடத்த போறியா? இது என்ன கோழிக்காரா ஓங்காலா? ஆசையா செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. தலைவா, சனி எனக்கு வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே, ஓட்டு கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாங்க, 10. என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? என் லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரியா? நம்ம பீரா கோயில அவருடைய கடைசி தம்பி மேற்கு தெரியல 10 வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்துடா. அந்த ஊரு இவன் தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடிமை வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு. முன்னால இல்ல, பின்னால. பின்னாலயா? இவனா? பேஸ் லெப்ட், ரைட், ஹெட் டவுன், அப். இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஓட்டு நமக்கு தாங்க எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். 10 ஓட்டு வச்சிருக்காருங்க. 10 ஓட்டா? அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க வாங்க, நீங்க வாங்க உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க நொன்னாங்க? அண்ணன் 10 ஓட்டு வச்சிருக்காரு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அண்ணா, அது பாயாசம் கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுறோட நாய. அண்ணா, முறுக்கு நல்லா இருக்குமா அண்ணா? டேய் பண்ணானே, அது முறுக்கு இல்லடா, ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கும் போல இருக்குது. சாப்பிடுறா, அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா? மவன அதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? ஏப்பம்
எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படிங்க சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? என்ன கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க, சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறேன். அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் 10 ஓட்டு. ஊர் கடைசியில பூட்டின வீடு இந்த ஊர். நீங்க வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. என்னது? ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பெறலாம். என்ன சொன்ன பெண்ணாத்தே? டேய் கொள்ளி கட்டியாடி எல்லா போய் வாயை கறிக்கி விட்டுறேன். போங்கடா நீங்க. போ பேசாத போ. போய் போ. வாங்க. எங்கடா கூட்டி போறீங்க? வாங்க தலைவரா சொல்றேன். எங்கடா? வாங்க சொல்றேன் வாங்க. என்னடா கிளவி செத்த போனமாட்டு கிடக்குறா, இங்க கூட்டி வந்திருக்கீங்க? இல்ல தலைவரா, தேர்தல நீங்க ஜெயிக்கணும்ல, கொஞ்சம் இருங்க. நீ வாயா. எங்க ஐடியாவை பாருங்க. பக்கத்துல நில்லுமா. இதை ஏன்டா என் பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறீங்க? நீங்க சும்மா இருங்க தலைவரா. பாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி நில்லுங்க. அத ஒரு போட்டோ எடுத்து பெரிய சைஸா போஸ்டர்ஸ் ஊர் பூரா ஒட்டிட்டா அத தாய் குளம் எல்லாம் பார்த்து உங்களுக்கே ஓட்டு போட்டு அப்புறம் நீங்க தேர்தலில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அப்படியா? கொடிய அப்படியே ஓடி போயிரு. கொடையிலேயே குத்தி கொண்டு விடுவோம். படுவா போட்டோ விடையா? கட்டிப்பிடி தலைவா. எடு எடு எடு. இந்த பக்கம் இந்த பக்கம் சிரி தலைவா. எடு என்ன பக்கமா? கட்டி பிடிங்க. எடு இந்த பக்கம் இந்த பக்கம். எடு எடு அந்த பக்கம். என்னடா கிழவி கீழே பொத்து விழுந்துட்டா? இன்னும் ஆச்சு குட்டிச்சா? ஐயோ தலைவா, தாய் குலத்தை கொண்டுட்டியா தலைவா? தாய் குலத்தை நான் கொண்டுட்டேன். ஐயோ தலைவா. டேய் நான் இங்க இருக்கேன்டா. அங்க பாருங்க, 7 கொலை பண்ண ஏகாம்பரம் இவன் தான். இந்த கிழவிக்கு பேரன். உங்க பாட்டியை நான் ஒண்ணு கொல்லடா. கையை வச்சு பொத்து செத்து போயிட்டாடா. தலைவா, தெய்வமே, 5-6 மாசமா என்ன வாட்டி வளர்ச்சிட்டு இருந்த கிளவிய ஒரே அமுக்க அமுக்கி கொன்னுட்டீங்க தலைவா. என் பாரத்தையே குறைச்சிட்டீங்க தலைவா. கை கொடுக்க தலைவா. இனிமே என் குடும்பத்து ஓட்டு பூரா உங்களுக்கு தான் தலைவா. ஓ இப்படி ஒரு கதை இருக்கா? கைய விடுறா. டேய் இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா. நம்ம இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு. இவனா சாமியாரு? ஆமா. சுண்ணாம்பு சட்டிகள் உள்ள பல்லி மாதிரி இருக்கான். இது நேத்து ராத்திரியா? தப்பா நினைக்காதீங்க, சாமி கோவப்பட்டாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவரு எங்க தலைவர் எப்பவுமே தமாசத்தான் பேசுவாரு. என்ன கூல் ஆயிட்டாரு? ஓ கூல் ஆயிட்டாரா? தலைவர இவரு ரொம்ப பெரிய சாமி. பேரா? பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. இப்ப இருக்கிற தலைவனுங்க மந்திரிங்க இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பெரிய கேடிங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை, வாழ்ந்தது திருப்பதி மலை, சாமியாரானது இமயமலை. இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா? இல்லீங்க, இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான். இந்த விஷயத்தை பேச வந்திருக்காரு. பேச பேச பேச. அவன் இப்போ பொறுமை இருக்கா? அவன் ஏன்டா போய் காலை கடிச்சு வச்ச? அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னடா சொன்னா? அது எப்படிங்க வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியல, முதுகு வழியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அது இல்லைங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆக முடியாதான். அப்புறம் எதுக்குடா இவங்க கூட்டி வந்தீங்க? எதுக்குடா போலாம்? படுவா சாத்தி போடுவேன். இப்ப என்ன சொல்ற? அதுல ஒரு சிக்கல் இருக்குதான். போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததா. ராத்திரியெல்லாம் உங்க காலம், அதனாலதான் நீங்க பிரசிடென்ட் ஆக முடியலையா? ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷன காலம் பிரசிடென்ட் ஆக முடியும்? எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவரை. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் பொய்யா இருந்தது, இவன் சைஸ்க்கு ஒரு குடி வெட்டி வைங்க. நாம போட்ட திட்டத்தை உண்மையில் அந்த நம்பிட்டான். குடும்பம் 2 ஆக போகுது. ஆமா, அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலம்
அதுக்கு என்ன வழி? இப்படி செஞ்சா எப்படி? அந்த அம்மாவை இங்க கூட்டினு வர்ற எதுக்கு? அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது. அவர் கால பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க. லவுண்டாப்பா துணியும் என்ன தூக்கம் வரலையா? ஏய் நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். சாமி சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்க. பம்மி பம்மி பாக்குறாளே, இருக்கட்டும் இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆளை நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. போ பட படு நாய பட பட. பாப்போம் பாப்போம். நாய நாய அடிங்க செருப்பால் அடி. தினம் நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பிறவி. உப்பு தோஷம். உப்பு தோசமாவது பப்பு தோசமாவது போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஓப்பா ஓப்பா தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருவுல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு. இனிமே நான் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட். அண்ணி வாழ்க. அண்ணி அண்ணி நமது தலைவி. நமது அண்ணி நமது தலைவி. நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்னவா தலையை சீரியல் செட் வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாளா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம். குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போருக்கு தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு. இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா. ஆமா, உப்பு தோசை நீ நாய் பிறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்மளை பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தர நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம். வாடி வீட்டுக்கு போறோம். அதான் என்ன மன்னிச்சிருங்க. இரு, மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த நாய்ங்களை அப்படியே அடிச்சு குறைச்சிட்டு வந்துடுறேன். அடியே அன்னக்கிளி, என் பஞ்சாயத்து ஆசை பஞ்சா பறந்து போச்சு. இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பார்த்து நான் கேப் வெட்டிக்கிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கேயுமே கடை இருக்காது. அப்ப நான் வீட்டுக்கு போறோம்னு தலையை குனிஞ்சுக்கிறேன். அருவாமணி எடுத்து நீயே வெட்டி விட்டுரு. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணும் மேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம். நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை. போட. டேய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்போ நேரம் போய் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு. இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா நீ வர எங்களோட. பார், நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்கே இருந்து 99. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடை இல்லன்னு இருக்கு. ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு.
எங்க மாமா உயிரோட இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்பவே ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளிய வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5 ஓடு திருப்பி பாருங்க. திரும்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சிரேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. வகுத்து போயல ஐயா, பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லித்தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா? குறுக்க பேசினா கொன்னுடுவேன். உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு. இல்ல உன் தலையை சீவிடுவேன், உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத. நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்தைக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அழகா? அவங்கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும். இல்ல வீட்டுல 3 கொலை விடும். ஐயோ, சரின்னு சொல்லுங்களே. 1 கொலை 2 கொலை இல்ல 3 கொலைங்கறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியடப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க? பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கத்தியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரம் ஆடிக்குது. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ, பணத்தை எடுத்துருங்க. மடியில அடி வச்சிருக்க, எடுக்க. கத்தி எடுத்தா தானே பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ, அப்படி வேறையா? ஓ பணம் எடுத்துக்கிட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்திருப்பா. அப்படி என்னடா அரைக்க போற ஆடு மாதிரி கூட்டி போறானு? எடுங்க பணத்தை. பட்டணத்துல எவன் கூட சுத்துற? சொல்லு, சொல்லுகிறல்ல. அவன் யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரைய பார்த்துட்டு சொல்றான்? நீ வாய மூடி. எல்லாம் உன்னால வர்றது. போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க. வெட்டி போடுவோம், வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான், மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது.
என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கேன்னா நான் இல்லாத போது எவண்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போனா நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவோ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மா இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பையல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிறான். பேயாவது பிசாசாவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. ராணி, ராணி, நீ தானே படுத்திருக்க? ஐயோ ஆமாம்மா. ராணி தானே? ஏமா இப்படி தொந்தரவு பண்ற? பேய் பிசாசம் நினைச்சுக்கிட்டு பேசாம படுத்து தூங்குமா. தூக்கம் வரலம்மா. ஏண்டா காலடியில் படுத்துட்டு ஒரு ஒரு முறை என்னங்க என்னடி தூக்கம் வரலையா? வரல. புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே, கால அமுக்கி விடட்டா? அமுக்கி விடு. இந்த சுருட்ட பைய செத்ததுல இருந்து கால் அமுக்கிறதுக்கும் ஆள் இல்ல, கை அமுக்கிறதுக்கும் ஆள் இல்ல. சரியாவே அமுக்க மாட்டாங்க. என்னடி பேச்ச காணா? அம்மா ஏண்டி வரல போடுங்கிற? அம்மா அப்பா அப்பப்பா நான் சுருட்டதான் மாமா. இல்ல இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. மாமா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா? இல்ல. நான் தாயில்லா பிள்ளைதானே? என்ன நல்லா படிக்க வச்சியா? இல்ல. தப்புதானே? ஆமா. என்ன அடிச்சு கொன்ன? ஆமா. ஊருக்கு அதை மறைச்ச? ஆமா. சட்டத்தை ஏமாத்தின? ஆமா. உன்னை சும்மா விடலாமா? உன்னை நான் தண்டிக்காம விட மாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். மாமா, நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்னமா அது பயங்கர சத்தம்? உங்க அப்பா தாண்டி அலறாரு. என்னங்க என்னங்க அப்பா, என்னங்க ஏன் அலறீங்க? அமுக்கு. ஐயோ அப்பா, அமுக்குறதா? யார? என்னங்க? சுருட்ட பய அமுக்கி கிக்கி. சுருட்ட பேயா வந்து அமுக்கி கிக்கி அமுக்குனானா? இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா? இருங்கப்பா, இந்த 20th செஞ்சுரில போய் பேய் பிசாசுன்னு பேசாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குங்கப்பா. படுத்துக்கிறீங்களா? என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இங்கே உட்காருங்க. ஐயோ அம்மாடி,
இங்கதான்ப்பா இருக்கேன். இருந்தா சரிதா. இங்கதாங்க உட்காரு. இடத்துல உட்கார்ற. தள்ளி உட்காரு. தும்மல் வச்சு தும்முனே. இனிமே தும்மல தும்ம கூடாது. ராத்திரில என்னடா தும்மல்? அதான் பகல்ல தும்பிக்கடா. அழுவாயே அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய? ஐயோ மூடிக்கடா, அதை விட பயமா இருக்குடா. ஐயோ கழுவாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாடினா நீ கூட பாடுறியா? நான் பாடுமா? எட்டு வச்சிருவேன். நான் இந்த ஒண்ணு தானே வேண்டாங்கிறது. நீ பாடுமா? நீ பாடுறியா? என்னடா எங்க அப்பா பையன மாட்டிட்டு விட்டாரு. பேச்சு மூச்சால சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரோம். அடியே உண்மையிலேயே முதல் இப்பதாண்டி கிடைக்க போகுது. வாங்கடி புள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு. பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, பேந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இவனை தூக்கி உட்கார வச்சிடறோம். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பேந்து போன காரை இல்ல, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வர்றோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம்னாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத. வர்றப்பா. பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களாவே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டு இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க, பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகுறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்ட நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சுற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பாலி எதுக்கு? தீம்பாலு நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்டா? பொடி பைத்தியக்காரி, அரளி கொட்டைய போட்டு காய்ச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். ஏண்டி அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கரை வியாதின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டு இருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான். அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். ஆமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுறீங்களா மாமா? கொண்டா. அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு. நீ குடு. நீயே குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை, என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டுருக்கண்டி தேடுறதுக்கு. காலையில இருந்து பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பார், கையிலே நீண்டது காது மூக்கல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும்
ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லுடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலையை காய வைமா. அடியாத்தி, நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவ என்ன களிமண்ணாடி? ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்கிட்ட கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான்.